யூகேனுடைய மைக்ரேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான புதிய பல சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதுல அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மிக முக்கியமான இன்னும் பல சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த ஸ்டூடெண்ட்ஸை குறி வச்சு நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்மையில பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, எதிர்வரும் காலங்களில் பிரித்தானியாவுக்கு ஸ்டூடெண்டாக வருபவர்கள் ஸ்கில் மைக்ரேஷன் மூலமாக மாறக்கூடிய அல்லது ஸ்கில் ஒர்க்கரில் இருந்து செட்டில்மெண்ட்டுக்கு போகக்கூடிய பாதைகளை நிறுத்துவதுதான் இதற்கான ஒரு மிக பிரதானமான காரணமாக சொல்லப்பட்டது. இதனை அடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிற மாற்றங்கள் இப்போ ஸ்கில் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கு அல்லது ஸ்டூடெண்ட் விசாக்களையும் PSWக்களையும் இருந்து ஸ்கில் ஒர்க்கராக மாற இருப்பவர்களுக்கும் ILR தொடர்பான 5 வருஷங்கள்ல இருந்து 10 வருஷங்களாக மாற்றப்படுவது அனைவருக்குமானதா அப்படின்றதுக்கான கேள்விக்கான பதில்களாக பல விடயங்கள் இப்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லது இந்த சட்டங்களினூடாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பலரையும் இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றத வழமை போல் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். யூகேனுடைய மைக்ரேஷன் ரூட்ல மிக முக்கியமான ஒரு மைக்ரேஷனாக இருக்கக்கூடியதான் HPA அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல்ஸ் வரக்கூடிய விசா வழி. இந்த விசா வழியில வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க செய்யலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டா கூட இருக்கலாம். ஸ்பான்சர்ட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உலகத்தில் இருக்க மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள் சிலவற்றிலிருந்து வரக்கூடியவர்கள், பாஸ் அவுட் ஆபவர்கள் மட்டும்தான் இந்த விசா முறையில யூகேக்கு வர முடியும். இது மாதம் ஒன்றுக்கு 2000 பேர் வரையில மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இனிமேல் 4000 பேருக்கு இந்த விசாக்கள் வழங்கப்படும். எதிர்காலத்தில் அது 8000ஆகவும் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆஃபீஸ் இப்போது வழங்கி இருக்கிறது. இதன் மூலமாக உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அதிகமான டேலண்ட்களை பிரித்தானியாவுக்குள்ள கொண்டு வரது ஒரு மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற இதே நேரத்தில் இப்போ இருக்கிற பல்கலைக்கழகங்களை விட இன்னும் அதிகமான பல்கலைக்கழகங்கள் இதுல சேர்த்துக் கொள்ளப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. HPI முறையில வரக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பாக அமையும். யூகேல ஸ்பான்சர் இல்லாம ஒரு வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இது அவர்களுக்கு வழங்குகிறது. யூகேல இப்போ இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸை பாதிக்காத ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஷார்ட்டா நம்ம பார்த்திடலாம். போட்ஸ்வானா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் யூகேக்கு வரும்போது இவர்களுக்கு ஆன் அரைவல் விசா வழங்கப்பட்டது. இனிமேல் வரும் காலத்தில் இவர்களுக்கான விசிட் விசாக்களை எடுக்கக்கூடிய அவசியம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான ஆன் அரைவல் விசா முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு சட்டமாக பிரித்தானியாவில் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகளுக்கான ஆன் அரைவல் விசாக்கள்ல மாற்றங்களை எதிர்காலத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலரும் சமூக ஊடகங்கள்ல சொல்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு மாற்றமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸை குறிவைத்து மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில ஸ்டூடெண்ட்ஸுக்கான PSW காலம் 24 மாதங்கள்ல இருந்து 18 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு மாற்றமா இருக்கு. ஏன்னா யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் பலதும் இதற்கு எதிராக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. கடந்த காலங்களில் மாற்றப்பட்டிருந்த பல சட்டங்கள், குறிப்பாக டிபெண்டன்ஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற சட்டங்களால அதிகமாக அடி வாங்கியது இந்த யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் தான். இது எந்த அளவுக்கான ஒரு கன்சீக்வன்ஸை கொண்டு வந்தது அப்படின்னா, யூகேல இருக்கக்கூடிய பிரபலமான பல பல்கலைக்கழகங்கள் 2 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒன்றாக செயற்பட வேண்டிய ஒரு அவசியத்தையும் இது ஏற்படுத்தி இருந்தது. லெஸ் அட்ராக்டிவ் பிளேஸாக ஸ்டூடெண்ட்டுக்கு யூகே மாறியதுக்கு பிறகு யூகேக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்கள்ல பல பேர் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு போயிருந்தாங்க. இதனால ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி இருக்கக்கூடிய யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது PSW குறைக்கப்பட்டிருப்பதானது மிகப்பெரிய அளவிலான மேலும் பாதிப்பை இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வழங்க இருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில ILRக்கான சட்டம் 5 வருஷங்கள்ல இருந்து 10 வருஷங்கள் ஆனால் அது அனைவரையும் பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இதற்கான ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வழங்கப்படும். ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு இது செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு பக்கம் சொல்லி இருந்தாலும் கூட இது ரெட்ரோஸ்பெக்டிவாக அனைவருக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற ஒரு வாதமும் இன்னொரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த PSW 24 மாதங்கள்ல இருந்து 18 மாதங்களாக குறைக்கப்படுற சட்டத்தை வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கான ஒரு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டை அரசாங்கம் செய்திருக்கிறது. 2027ஆம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு அப்ளை செய்யப்படும் PSWகளுக்கு அல்லது கிராஜுவேட் விசாக்களுக்கு மாத்திரம்தான் இந்த 18 மாதங்கள் செல்லுபடியாகும். அதற்கு முன்னால் அப்ளை பண்ணா உங்களுக்கு 24 மாதங்கள் PSW கிடைக்கும் அப்படின்ற ஒரு சட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய இன்டேக், ஜனவரி மாதம் வரக்கூடிய இன்டேக் அனைத்துக்கும் இது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. ஏன் அப்படின்னா, ஒரு வருடங்கள் மாஸ்டர்ஸ் அப்படின்றதுனால
ஒரு வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2026 ஜனவரிக்கு வாரவங்களுக்கும் கூட 2027 டிசம்பர்ல PSWக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு 24 மாதங்களுக்கான PSWக்கு போகக்கூடியதாக இருக்கும். யூகேனுடைய ஸ்டூடெண்ட் விசாக்களை பொறுத்தவரையில ஸ்டூடெண்டாக வரும்போது நம்ம ஒரு SOP கொடுத்து தான் இந்த நாட்டுக்கு வருவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ல என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நாட்டுக்கு திரும்புவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோடு தான் யூகே உள்ள ஸ்டூடெண்டா வராங்க. ஸ்டூடெண்ட் பார்ட்ல இருந்து செட்டில்மெண்ட்டை நம்பி நான் வந்தேன் அப்படின்ற ஒரு வாதத்தை யாராலுமே முன்வைக்க முடியாது. ஏன்னா அது சட்ட ரீதியாக செல்லுபடியாகாது. படிப்பதற்காக வந்துவிட்டு நாட்டுக்கு திரும்புவோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தின் பேர்ல தான் யூகேல ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான சட்டத்தையே மாற்றும் போது அவர்களுக்கான ஒரு டிரான்சிஷனல் பீரியட் கொடுத்து, அது மாத்திரம் இல்லாம இனிவரும் காலங்களில் அண்மையில செப்டம்பர் இன்டேக்ல வரப்போகிறவர்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இந்த சட்டத்தை மாற்றியிருக்காங்க. இது ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருப்பவர்களுக்கு ILR 5 வருஷத்திலிருந்து 10 வருஷம் ஆகும்போது உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வழங்குமா அப்படின்றதுக்கு ஓரளவுக்கான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே இருப்பவர்களுக்கு டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா 1,50,000 அதிகமானவர்கள் கையெழுத்திட்ட ஒரு மூமெண்டாக இது மாறி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தையும் அதே நேரம் பாராளுமன்றம் ஒரு கன்சல்டேஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே யூகேயில் இருக்கிற அனைவருக்குமாக அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது இதன் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்புகளும் இதுவரையில செய்யப்படவில்லை. இந்த PSW அப்படின்றது ஒரு டிரான்சிஷனல் பீரியட் கொடுத்திருக்கிற காரணத்தினால நாம ஒரு வகையான யூகத்தை வச்சு இதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் ஸ்டூடெண்ட் விசாக்களுக்கான ஷோ மணியும் எதிர்காலத்தில் அதிகரிக்கப்பட போகிறது. 9 மாதங்களுக்காக குறிப்பிட்ட அளவு பணத்தை இப்போது வங்கியில் காட்ட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இந்த கட்டணமும் இப்போது அதிகரித்து இருக்கிற செலவுகள், அதே நேரம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக அதிகரிக்கும். இதை காட்ட வேண்டிய ஷோ மணியினுடைய காலப்பகுதி அல்லது அந்த அமௌண்ட் நீடிக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜினுடைய அதிகரிப்பு. இமிகிரேஷன் ஸ்கில் சர்சார்ஜை பொறுத்தவரையில ஒரு கம்பெனி ஒருவரை COS கொடுத்து ஸ்கில் ஒர்க்கராக எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தா 364 பவுண்ட்களும், பெரிய கம்பெனியாக இருந்தா 1000 பவுண்ட்களும் ஒரு வருடத்திற்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 5 வருஷத்துக்கான ஸ்கில் ஒர்க்கரா அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு பெரிய கம்பெனி 5000 பவுண்ட்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸ்டூடெண்ட் விசாவுல இருந்து டிரெக்டா அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இது பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸெம்ஷன் இருக்கு. ஆனா ஸ்கில் ஒர்க்கராக வேறு விசாவில இருந்து எடுக்கும் போதோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து எடுக்கும் போதோ இந்த ஒரு கட்டணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கட்டணத்தை யூகேனுடைய அரசாங்கம் 32% அதிகரித்திருக்கிறது. 364 பவுண்ட்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல 400 பவுண்ட்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 1000 பவுண்ட்கள் அப்படின் போது 1320 பவுண்ட்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படியான ஒரு சட்ட மாற்றம் வாரதுனால என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னா, எதிர்வரும் காலத்துல வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் போது அது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியை ஏற்படுத்தும். மிக அதிகமான ஒரு செலவை ஸ்பான்சர்ஸ் அல்லது கம்பெனிகள் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். இதன் காரணமாக யூகேல இருக்கக்கூடிய ஒர்க் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கில் ஒர்க்கர் விசாவுக்கான COS தேவைப்படாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுதான் இந்த கட்டண அதிகரிப்பினுடைய ஒரு பிரதானமான நோக்கமாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இப்போ யூகேல இருக்கிறவங்களுக்கு இது பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கான 3 வருடங்களுக்கு பிறகு விசாக்கள் ரினியூ பண்ண முடியாம போகும்போது ஒரு புதிய ஸ்பான்சர்ஸ் தேடும்போது அந்த புதிய ஸ்பான்சர்ஸ் இவரை 2 வருடங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதிகப்படியான கட்டணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது மிகப்பெரிய அளவிலாக ஸ்கில் ஒர்க்கர்ஸை யூகேல குறைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் B1 ஆக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்வயர்மெண்ட் B2 ஆக அதிகரிக்கிறது. B2 அப்படின்றது IELTS பொறுத்தவரையில 5.5 to 6.5 அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பல்வேறு விதமான PTE அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்ல இதை ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். யூகேனுடைய டிகிரி அல்லது இங்கிலீஷ்ல படிச்ச டிகிரி உங்களால சர்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. ஸ்டூடெண்ட் விசால வரக்கூடியவர்கள், ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் வரக்கூடியவர்கள், குளோபல் டேலண்ட் விசா போன்ற பல்வேறு விசாக்களுக்கும் இனிமேல் B2 ஆங்கிலம் கட்டாயமாகிறது. டிபெண்டன்ஸுக்கான ஆங்கில கட்டாயம் கிடையாது. டிபெண்டன்ஸ் இதுவரையில எந்த விதமான ஆங்கில கட்டாயமும் கிடையாது. ஆனா அதே நேரம் ILRக்கு போகும்போது காட்ட வேண்டிய ஆங்கில புலமையானது இப்போ B1 ஆகவே இருந்துகிட்டு இருக்கு. எதிர்வரும் காலத்துல மிக விரைவில் இது B2 ஆக அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விடயமும் இப்போது ஊடகங்கள்லையும் செய்திகள்லையும் பேசப்படுகிறது. ஏற்கனவே ஸ்டூடெண்ட் விசாக்கள்லையோ ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கள்லையோ நீங்க வந்திருந்தீங்க, ஏற்கனவே உங்களுடைய இங்கிலீஷை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய IELTS எக்ஸ்பயர் ஆகி இருந்தாலும் நீங்க ஸ்டூடெண்ட் விசால வரும்போது நீங்க IELTS கொடுத்திருந்தீங்க, அது ஒரு 6.5ல இருந்தது, அது இப்போ எக்ஸ்பயர்ட் ஆகி இருந்தது அப்படின்னா கூட
நீங்க ஐஎல்ஆருக்கு போகும்போது அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. யூகேல மாற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டங்கள் தொடர்பாக அல்லது இது ஸ்கில் ஒர்க்கர்ஸையும் ஐஎல்ஆரையும் எப்படி தாக்கும் அப்படின்ற விஷயங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.